நம்ம ஆர்த்தி மேக்கப்லாம் போட்டு பலமா ரெடியா வர போல. மேக்கப் ஒன்றும் போடல, நான் வெறும் சன்ஸ்கிரீன் தான் போட்டிருக்கிறேன். பாடி கார்ட் முனீஸ்வருக்கு இவ்வளோலாம் வேண்டாவா? வா சிம்பிளா வா போதும். அதாம்மா சிம்பிளா வந்ததா எல்லாரும் பக்கத்து வீட்டு குட்டி கூட கேட்குறா, ஆர்த்தி என்ன டேன் ஆயிட்ட பிளாக் ஆயிட்டேன்னு. சரி, அதனால கொஞ்சம் லைட்டா சன்ஸ்கிரீன் தான். அவள் தான் கம்மல் போட்டேன்னா தலையை மட்டும் வாயிட்டு கிளம்ப வேண்டியதுதான். கிளம்பிடலாமா? ஆமா, மணியை 4 ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ரெடியாக சீக்கிரம். கிளம்பியாச்சு பாடி கார்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு. இது பாருமா கடகடன்னு போட்டாங்க. சீக்கிரம் முடிச்சா தெரியுதான் இந்த வேலையெல்லாம். சரி, நீங்க சொல்லுங்க, நம்ம எப்பத்துல இருந்து முனீஸ்வரன் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம்? பாடி கார்டு முனீஸ்வரன். ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு கார் வாங்கும்போது ஒரு 2 தடவை ஆக்சிடென்ட் ஆச்சு. கார் வாங்கினதுலேருந்து என் கொலிக்கு பழைய ஆஃபீஸில் அவர் சொல்லிட்டே இருந்தார், அஜு பாடி கார்டு எடுத்துகிட்டு போய் ஒரு பூஜையை போடுங்கன்ட்டு. சரி, அதை பெருசாக கேட்கல. அது 2ஆவது தடவை ஆக்சிடென்ட் ஆகும்போது அவர் மறுபடியும் வந்து சொன்னார், அது கார் ஆக்சிடென்ட் ஆகுதுன்றீங்க, நீங்க போய் ஒரு பூஜையை போட்டுருங்கன்ட்டு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு போய் போட்டோம். அது போட்டதுல இருந்து அதுக்கப்புறம் நாங்க என்ன பைக் வாங்கினாலும் கார் வாங்கினாலும் அங்க எடுத்துட்டு போய் போடுறது வந்து வழக்கம். அது நல்லாவே இருக்கு அது பண்ணதுல இருந்து. ஆமா, பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கும் இது மாதிரி நீங்க வண்டி ஏதாவது வச்சிருக்கிறீங்க, அடிக்கடி ஏதாவது அப்பப்போ ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நீங்க நேரா எடுத்துட்டு போய் நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்க பாடீஸ்வரருக்கு ஒரு பூஜையை போட்டுருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி அவரு. அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு முன்னாடி, தெரியுமா ஆர்த்தி? எனக்கு தெரியாதே, சொல்லுங்க கேட்போம். ஆக்சுவலா ஒரு 2 ஹிஸ்டரி இருக்கு. கூகுள்ல ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ஆனா நான் கேள்விப்பட்டதும் ஒண்ணு. இப்போ கூகுள்ல இருக்க ஹிஸ்டரி சொல்றேன். அது 1919ல, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அந்த டைம்ல தான் இவர் பாடி கார்டு முனீஸ்வரரை வந்து வேலூர்ல இருந்து இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இவர் இங்கே இருந்தவர் இல்ல, புரியுதா? வேலூர்ல இருந்த பாடி கார்டை தூக்கிட்டு வந்து அங்க சென்ட்ரல் கிட்ட வச்சிருக்கிறாங்க, வச்சு கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வச்சதுக்கு வந்து அப்போ அது பிரிட்டிஷ் பீரியட்ல 1919லாம் அங்க ஒரு பிரிட்டிஷ் கமாண்டர் வந்து இங்கெல்லாம் வைக்க கூடாது எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வச்சவங்க கிட்ட. அவர் எடுங்கன்னு சொல்லிட்டு போனவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது அன்னைக்கே. ஸோ அதை பார்த்துட்டு அவரு இது நம்ம சொன்னதுனாலதான் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட எதுவும் சொல்லல. அவரு எடுக்காதீங்க, அதாவது எடுங்கன்றது வந்து அவர் சொல்லல, விட்டுட்டாரு. ஸோ மக்களும் வந்து அவருக்கு ஆனதை வச்சு எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பவர் இருக்கு, ஏதோ பவர் இருக்கு, இவரை கும்பிட்டோம்னா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகாம இவர் பார்த்துப்பாருன்ட்டு. ஸோ அப்படிதான் வந்து எல்லாரும் அங்கே பூஜை போட ஸ்டார்ட் பண்ணதா சொல்றாங்க. இன்னொரு இது என்னன்னா, இது கரெக்டா அதே தான் சொன்ன மாதிரி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல சென்னையோட கவர்னர், மெட்ராஸ் கவர்னர், அவர் அங்கதானே இருந்தாரு, சென்ட்ரல் கிட்ட மவுண்ட் ரோட்ல தான் இருந்தாரு. மவுண்ட் ரோட்ல இருக்கும்போது இப்போ அவருக்கு வந்து எஸ்கார்ட் வெளியில போனா அந்த பாடி கார்டு போவாங்கல்ல, அந்த பாடி கார்டு லைனுன்னே ஒன்று தனியாக ஒரு சின்ன குரூப் மாதிரி ஒரு ஆஃபீஸர்ஸ்லாம் அவரை எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போகிறதுக்காக ஒரு சின்ன கமாண்டிங் யூனிட் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அது கரெக்டாக அங்கே தான் அந்த பாடி கார்டு முனீஸ்வர் வச்சிருக்கிறாங்களா, அங்கே தான் வச்சிருக்கிறாங்க. அந்த கமாண்ட் யூனிட் பேர் பாடி கார்டு லைனா. ஸோ அந்த யூனிட்ல இருந்தவங்க வந்து முக்காவாசி பேர் வந்து முஸ்லிம்ஸ். ஸோ அவங்க வந்து கோயில் போகணுன்றதுக்காக எல்லாரும் அவங்க பாடி கார்டு மாஸ்க்னே ஒன்று கட்டியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் பாடி கார்டு முனீஸ்வரர் கோயில் தான் தெரியும், அவங்க பாடி கார்டு மாஸ்க்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாஸ்க் வந்து கட்டியிருக்கிறாங்க. அவர் வந்து மாஸ்க்கு போய் எல்லாரும் ப்ரே பண்றதுக்காக. ஸோ அந்த எப்படியும் ஒரு யூனிட்னா எல்லாருமே முஸ்லீம்ஸா இருக்க முடியாது, ஒரு 2-3 பேர் ஹிந்துஸ் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த கொஞ்சம் ஹிந்துஸ் இருந்தவங்களாம் அவங்க வழிபடணுன்றதுக்காக கொண்டு வந்து வச்சவர் தான் பாடி கார்டு முனீஸ்வரர். அப்படியும் சொல்றாங்க ஒரு கதை. இதுக்கு 2 இது இருக்கு, 2 ஹிஸ்டரி இருக்கு. நைஸ். என்ன கதையா இருந்தாலும் நிஜம் வந்து உண்மையிலே வந்து அவர் ஒரு பவர்ஃபுல் தான். அது வந்து போனவங்களுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. போகாதவங்க போய் பாருங்க, கண்டிப்பா நீங்களும் ரியலைஸ் பண்ணுங்க. ஆமா, இது வண்டிக்கு மட்டும்தான் இல்ல, இப்ப நிறைய பேர் அங்க வந்து திருஷ்டியை சுத்தி போடுவாங்க.
ஆமா அடிக்கடி உடம்புக்கு ஏதாவது வந்துட்டு இருக்கு, அது மாதிரி இருக்கிறவங்க கூட அங்க போய் சுத்தி போட்டு ஒரு திருஷ்டி கயிறு மாதிரி வாங்கி கட்டிக்கிறாங்க. இதுவும் நடக்குது நிறைய. ஆமா, இப்ப நானும் திருஷ்டி கயிறு அந்து போச்சுன்னு தான் நான் இப்ப அங்க போறோம். ஆமா. ஸோ போய் பார்க்கலாம். எப்பயுமே கூட்டம் இருக்கும், இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம மவுண்ட் ரோடு வர போறோமா? ஆமாம்மா, இன்னொரு 5 மினிட்ஸ்ல போயிடுவோம் மவுண்ட் ரோடு. நம்ம லாஸ்ட் டைம் கார் பூஜை போடுறச்ச 500 வாங்கினாங்க. ஆமா ஆமா, காசெல்லாம் கலெக்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அடிக்கடி செய்யலாம். அம்மா, சென்னையிலே அதிக வசூல் வர கோவில் பாடிகார்ட் படீஸ்வரர் தாமா. இது யார் மேனேஜ் பண்றா தெரியும்ல? மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் மேனேஜ் பண்ணுது. கரெக்டா, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இத டெண்டர்லாம் விடுவாங்க. அந்த சின்ன கோவில் வந்து 1 கோடி ரூபா டெண்டர் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அந்த டெண்டர் எடுத்து அவங்க அந்த காசெல்லாம் ரெக்கவர் பண்ணோம்ல, டெண்டர் கட்டி எடுக்கிறவங்க. ஓகே ஓகே, அதனாலதான் சார்ஜ் பண்றாங்க வண்டிக்கெல்லாம். ஸோ இது முக்கியமாக இந்த அமாவாசை டைமு, ஆயுத பூஜை டைம் எல்லாம் வண்டி அவ்வளோ நிற்கும், பார்க் பண்ணவே இடம் இருக்காது. ஆமா ஆமா, இல்லை கொஞ்சம் சீப்பாக விற்கலான்னு சொல்கிறேன். நம்ம 300 350 ஒரு தடவை பண்ணோம். அதுக்கப்புறம் அதான் இந்த இதனால தான் இது வருஷம் அவங்க மாற்றுவாங்க. அந்த டெண்டர் அமௌண்ட் எவ்வளோ கலெக்ஷன் வருது அதை பொறுத்து மாற்ற வேற செய்வாங்க. ஓ, கான்ட்ராக்ட் கை மாறுமா? கான்ட்ராக்ட் கை மாறும்ல, ஸோ அதனால அதிக அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க போல. ஆமாம், ஸோ அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. எப்படி இருந்த இடம்? ஆமாம், ஒரு காலத்தில் மால்னாலே இதுதான். சென்னையில் ஸ்பென்சர் பிளாசா தான். இப்போ இந்த ஸ்பென்சர் பிளாசாவுக்கு ஆளே வரமாட்டேங்கிறாங்க போல. அந்த அளவுக்கு மற்ற மால்லாம் வந்துருச்சு, நிறைய மால். இது குட்டி ஆயிடுச்சு. ஆமாம், மக்கள் விட்டுட்டாங்க. வந்தாச்சு, கோயில்கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். அதோ இருக்காரு இதுதான் வாங்க போறேன். 6ல வச்சு எடுண்டா. வேணாமா? நமத்தி, சாமி கும்பிட்டாச்சா? ஹாப்பியா? ஆமா, ரொம்ப திருப்தியா சாமி கும்பிட்டோம். காலியா தான் இருந்தது. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட வேண்டுதல் வச்சிருக்காங்க போல. பொங்கல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் இருந்தா பிரசாதம் கிடைச்சிருக்கும். சரி, பரவாயில்ல, நல்லா சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப திருப்தியா இருந்தது. கயிறும் வாங்கிட்டேன், வீட்டுல போய் கட்ட வேண்டியதுதான். கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பாய்.